கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் ராஜீவ் சந்திரசேகருக்கு வாக்குகள் கேட்டு பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை திருவனந்தபுரம் பகுதியில் பிரச்சாரத்தை துவங்கி குன்னத்துக்கால் பாரசாலை அமரவிளை உதயங்குளை கரை போன்ற பகுதிகளில் நடைபெறும் மக்கள் தரிசன யாத்திரையில் பங்கேற்றார். நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த பாஜக வேட்பாளர் ராஜீவ் சந்திரசேகர், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், அதற்கான காற்று வீச தொடங்கியுள்ளது, அதற்கான விடை வரும் 26ஆம் தேதி தெரியும். மேலும் தன்னை குறித்து பொய்யாக கம்யூனிஸ்ட் பரப்பியதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளேன் என்று தெரிவித்த அவர், வளர்ச்சிக்கான அரசியலை மக்கள் விரும்புவதாக கருத்து தெரிவித்தார். மயிலாடுதுறையில் தேர்தல் அன்று மாகாண தெரு டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி 143, 144 வாக்காளர் பட்டியலில் 400க்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வாக்காளர் பட்டியலிலிருந்து தங்களது பெயர்கள் நீக்கப்பட்டதை கண்டித்தும் தங்களுக்கு வாக்களிக்க அனுமதி வழங்க கோரியும் மகாதான தெரு டிபிடிஆர் பள்ளி வாக்குச்சாவடி முன்பு தேர்தல் அன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் கலந்து கொண்டனர். இதனையடுத்து கூடுதல் ஆட்சியர் சபீர் ஆலம், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் யுரேகா உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை காவல் நிலைய போலீசார் சட்டவிரோதமாக கூடி பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் சாலை மறியலில் ஈடுபட்டதாக 143, 341 ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் பாமக மாவட்ட தலைவர் பழனிசாமி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட 100 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். நிலத்திற்கு செல்லும் வழி பிரச்சினை தொடர்பாக தனது சொந்த சித்தப்பாவை நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் காவேரிப்பட்டினம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள சந்தாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் 55 வயதான சின்னவன் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 26 வயது செந்தில் என்பவருக்கும் கடந்த சில வருடங்களாக நிலப்பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக இரு குடும்பங்களுக்கிடையே கைகலப்பாக மாறியது. இதனைத் தொடர்ந்து செந்திலின் தாய் ராணி கொடுத்த புகாரின் பேரில் காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் சின்னவன் உட்பட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் 4 பேரும் தலைமறைவாகியுள்ளனர். இந்த நிலையில் காவேரிப்பட்டினத்தில் உள்ள தனது மாட்டுத்தீவன கடையில் அமர்ந்திருந்த சின்னவனை பார்த்த செந்தில் தனது கையில் வைத்திருந்த பெட்ரோல் கேனில் இருந்த பெட்ரோலை சின்னவன் என்பவர் மீது ஊற்றி பற்ற வைத்துள்ளார். இதில் முழுவதுமாக தீப்பற்றி எரிந்த சின்னவன் என்பவரை அருகில் இருந்தவர்கள் தீயை அணைத்து அவரை மீட்டு தனியார் வாகனம் மூலம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர். இந்த தீ விபத்தில் சுமார் 70% தீக்காயங்களுடன் சின்னவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரக்கோணம் அருகே நடைபெற்ற விபத்தில் கால்முறிவு ஏற்பட்ட பெண்ணை எக்ஸ்ரே எடுக்க கடும் வெயிலில் தனியார் மையத்திற்கு ஸ்ட்ரெக்சரில் கொண்டு சென்ற காட்சி வைரலாகி வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த அமுதா இவர் நெமிலியை நோக்கி 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது அம்மனூர் பகுதியில் எதிரே வந்த மற்றொரு 2 சக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் அமுதாவிற்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து அங்கு எக்ஸ்ரே எடுக்க முடியவில்லை என கூறி அவரை தனியார் மையத்தில் எக்ஸ்ரே எடுக்க ஸ்ட்ரெக்சரில் மருத்துவமனை நிர்வாகம் அனுப்பி வைத்தனர். சுட்டெரிக்கும் வெயிலில் கால்முறிவு ஏற்பட்ட பெண்மணியை ஸ்ட்ரெக்சரில் அழைத்து சென்று வந்தது வைரலாகி வந்தது. இதில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.